சர்வதேச நடன தினத்தையொட்டி நடன இயக்குனரும் நடிகருமான பிரபுதேவாவின் 100 பாடல்களை 100 நிமிடம் இடைவிடாது நடனமாடி உலக சாதனை படைக்கும் நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் 5000க்கும் மேற்பட்ட சிறுவர், சிறுமியர் மற்றும் நடன கலைஞர்கள் நடனமாட வந்திருந்தனர். சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்தினம் மைதானத்தில் வைத்து இந்த உலக சாதனை நிகழ்வு நடைபெறுவதாக இருந்தது. இதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தன. இதில் நடன புயல் பிரபுதேவாவும் கலந்து கொள்ள உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிகழ்ச்சியை காலை 6 மணிக்கு தொடங்கி 7:30 மணிக்கு முடிக்க முடிவு செய்யப்பட்டு இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்தவர்களிடம் 1000 முதல் 2000 ரூபாய் வரை கட்டணம் வசூலிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சி காலை 9 மணியாகியும் தொடங்கப்படாததால் அங்கிருந்த பெற்றோர்கள் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட தொடங்கினர். குறிப்பாக காலை 5 மணியில் இருந்து காத்திருக்கும் சிறுவர், சிறுமியருக்கு உணவு போன்ற அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்காமல் தண்ணீர் மட்டுமே கொடுத்ததாகவும் கூறியவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பின்னர் அவசரமாக அந்நிகழ்ச்சி தொடங்கப்பட்டது. பிரபுதேவா உடல்நிலை சரியில்லாததால் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளவில்லை. பின்னர் வீடியோ கால் வாயிலாக கலந்து கொண்ட அவர் அந்நிகழ்ச்சியை கண்டுகளித்தார். வீடியோ கால் வாயிலாக பேசுகையில் அங்கிருந்த பெற்றோர்கள் மற்றும் சிறுவர், சிறுமியர்களிடம் மன்னிப்பு கேட்ட பிரபுதேவா உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் தன்னால் வர முடியவில்லை என கூறி வருத்தம் தெரிவித்த அவர், இந்த தாமதம் காரணமாக ஏராளமானோர் பாதியிலேயே வீட்டிற்கு சென்று விட்டதால் இது உலக சாதனை நிகழ்ச்சியாக நடைபெறாமல் எஞ்சியுள்ளவர்களை வைத்து பிரபுதேவாவிற்கான அர்ப்பணிப்பு விழாவாக நடந்து முடிந்தது. திரையில் பேசிய பிரபுதேவா, நான் கண்டிப்பாக உங்கள் எல்லோரையும் மீட் பண்ண வேண்டும் என ஆசையாக இருக்கிறது. இந்த மாதிரி என் லைஃப்ல நிகழ்ச்சிக்கு வர ஒத்துக்கிட்டு வராம இருந்ததே இல்ல. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அதனால இதை எப்படி அட்ரஸ் பண்றதுன்னு தெரியல. ஹெல்த் இஷ்யூவால அப்படி ஆகிடுச்சு என்றார். 100 நிமிடங்கள் 100 பிரபுதேவா பாடல்கள் நிகழ்ச்சிக்கு வருவதாக இருந்தது. கடைசி நேரத்தில் அவர் நிகழ்ச்சிக்கு வராததால் அங்கு காத்திருந்த பெற்றோர் கடும் அதிருப்தி அடைந்தனர். இதையடுத்து நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கும் பெற்றோருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் அப்பகுதியில் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. இந்தியன் மைக்கேல் ஜாக்சன் என்று அழைக்கப்படுபவர் பிரபுதேவா. அவர் கிட்டத்தட்ட 32 ஆண்டுகளாக திரைத்துறையில் வேலை செய்து வருகிறார். தென்னிந்திய சினிமாவில் நடன இயக்குநராக இருந்த பிரபுதேவா நடனத்தின் மீது காதல் இருந்தது. பிரபுதேவா பின்னர் பரதநாட்டியம் மற்றும் பல்வேறு மேற்கத்திய நடன வடிவங்களை கற்றுக்கொண்டார். இறுதியில் 1990ஆம் ஆண்டு நடன இயக்குநராக இருந்த பிரபுதேவா நடிகராக தனது வாழ்க்கையை தொடங்கினார். எப்போதும் பிரபுதேவாவின் நடனத்திற்கு என தனி ரசிகர்கள் பட்டாளமே உள்ளது. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அவருக்கு பல லட்சக்கணக்கான ரசிகர்கள் உள்ளனர். அவர் பல படங்களில் நடன இயக்குநராக பணிபுரிந்து உள்ளார் என்பது தெரிந்தது. இந்த நிலையில் பிரபுதேவா நடன இயக்குநராக பணிபுரிந்த பாடல்களுக்கு நடனமாடும் நிகழ்ச்சிக்கு மாணவிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தனர். சென்னையில் VS ராக்ஸ் அமைப்பு சார்பாக சர்வதேச நடன தினத்தையொட்டி பிரபுதேவாவிற்கு அர்ப்பணிக்கும் விதமாக நிகழ்ச்சி ஒன்றிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. அதில் நமது மாஸ்டர் நமது முன்னோடி என்ற பெயரில் 100 நிமிடங்கள் தொடர்ந்து பிரபுதேவாவின் 100 பாடல்களுக்கு நடனமாடி உலக சாதனை நிகழ்த்தும் வகையில் பிரம்மாண்டமாக நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. உங்க எல்லாருக்கும் பெஸ்ட் ஆஃப் லக், ஐ லவ் யூ, ஐ மிஸ் யூ ஆல் என்றார். இதனால் பெற்றோர்கள் இப்படி சுட்டிருக்கும் வெயிலில் காக்க வச்சு ஏமாற்றி விட்டீர்களே என்று புலம்பிப்படி சென்றனர். பல ஆண்டுகள் கடந்த ஊர்வசி, முக்காலா, முக்காபுலா, வெண்ணிலவே என பிரபுதேவாவின் நடனத்தை இன்றும் ரசித்தவர்கள் அவரது செயலால் கடும் அதிருப்தி அடைந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது.